ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம ஷார்ட்ஸ்க்கும் வீடியோஸ்க்கு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். புது ஃப்ரெண்ட்ஸும் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிருக்கேன். பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது போன வாட்டி வந்தவங்க, போன சீசனில் வந்தவங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய என்னோட ஷார்ட்ஸ் எடுத்து சீசன் 8ஓட ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு ஹாய் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ கமெண்ட்ஸ்க்கு ஒரு பிரதர் வந்திருந்தாரு பழைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி புதுசாக ஆளுங்க வர்றவங்களுக்கும் இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். இது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து வீடியோ ரீச் ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ லைவ் பார்த்துட்டு இல்லை எனக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும்போது அது நிறைய பேருக்கு ரீச் ஆனால் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ யூடியூப் அல்கரிதமே வந்து மாறிட்டு இருக்கிறதுனால அது லைக் போட்டால் தான் ரீச் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹைப் பாயிண்ட்ஸையும் வந்து கிளிக் பண்ணால் தான் அது ரீச் கொடுக்குது. இல்லைனா வீடியோஸ் ப்ரொமோட் ஆக மாட்டேங்குது யூடியூப்பில். ஸோ எனக்கும் ப்ரொமோட் ஆனால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாமல் மற்ற ரிவ்யூவர்ஸ் இல்லை மற்ற சேனல்ஸ் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய தப்பான விஷயங்களே ப்ரொமோட் ஆகுது. லைவ்ல இருக்கிற விஷயங்கள் வேறையா இருக்கு, 1 hourல இருக்கிறது வேறையா இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு. நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கிறது இதான்னு சொல்றோம், ஆனாலும் அது ரீச் ஆக மாட்டேது, அந்த ப்ரொமோட் யூடியூப் கொடுக்க மாட்டேது அப்படின்னும் போது உங்களை மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் போடுற லைக் தான், பார்த்தவங்க போடுற லைக் தான் இன்னும் ஒரு சிலரை அங்கே என்ன நடந்துச்சு நியாயமாக பார்க்க வைக்கும். ஸோ அதனால லைக் போடுங்க, முடிஞ்சால் அந்த ஹைப் பாயிண்ட்ஸையும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா இல்லை ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா. ஓகேங்களா? இப்போ வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்னர் டாஸ்க்கு என்னப்பா சபரி தான் இந்த சீசன் வின்னரா அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப ஏர்லிங்க, ரொம்ப ஏர்லி. இவ்வளோ சீக்கிரம் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி சொல்கிற டாஸ்க்கே இவ்வளோ சீக்கிரம் வராது. ரொம்ப ஏர்லியாக இருக்க இந்த டைமில் அவங்கவுங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு டைம் வேணும்னா இப்போ ஏன் வந்து பிக் பாஸ் டீம் வந்து இதை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அந்த ஸ்டோரி சொல்கிற டாஸ்க் ஆகட்டும், இந்த வின்னர் யாருன்னு சொல்கிற டாஸ்க் ஆகட்டும். ஓகே, மார்னிங் ஆக்டிவிட்டி வரணும். உங்களுக்கு வேறு எந்த மார்னிங் ஆக்டிவிட்டியும் வரலையா? மேலே நீங்கள் என்ன யோசிக்கலையா? கிரியேட்டிவிட்டி மார்னிங் ஆக்டிவிட்டி பற்றி டக்குன்னு இதை கொண்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் மினிமம் ஒரு 6-7 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான். ஏன்னா இப்போ திவாகரை நோக்கியே சீசன் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்படியே கொண்டு போயிட முடியாது. ஒருவேளை திவாகரை தான் வின்னர் ஆக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு தாட்ஸ் இருந்ததுன்னா இதை அப்படியே விட்டுருப்பாங்க. இல்லை வேற யாராச்சும் கொண்டு வரணும், இல்லை பிக் பாஸ் டீம் வேற யாரை கொண்டு வரணும்னு மைண்டில் வச்சிருக்காங்களோ அவங்க வரணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த ஸ்டோரி டாஸ்க்கும் இதுவும் தான் வந்துட்டு வரத்துக்கான விஷயங்களை, அதாவது ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கான விஷயங்களை பிக் பாஸ் டீம் கையில் எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நந்தினி ஸ்டோரி சொன்னாங்க, ஆப்வியஸாக பெயின்ஃபுல் தான். அப்புறம் கேமி அவங்களது ஒரு விதத்தில் பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்லும் போது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து மார்னிங் ஆக்டிவிட்டியில் வின்னரை கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரியை கொண்டு வந்தீங்க அப்பயாச்சும் எல்லா ஸ்டோரியுமே ஒரே, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் வரும் எப்பயுமே பிக் பாஸ் சீசனில். ஸ்டோரி சொல்லும் போது எல்லாரும் லைனாக சொல்கிறது வரும், ஆனால் 1 hourல ஒரு சிலரது போடுவாங்க, ஒரு சிலரது போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்ன சொல்கிறது, இப்போ வந்து இந்த வின்னர் டாஸ்க் நடுவில் கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ண இடத்துல ஆடியன்ஸை கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கான ஒரு சைக்காலஜி ட்ரிக் தான் பிக் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சபரின்னு சொல்லும்போது சபரி விஜய் டிவி ப்ராடக்ட், ஆல்ரெடி சபரி தான் வின்னராக வரணும்னு ஒரு சிலர் வெளில இருக்காங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சபரி வராரோ இல்லையோ திவாகர் வரணுமா வேணாமான்னு சேனல் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வந்த அவர் காமெடியனாக உள்ளே போனவர், ட்ரால் மெட்டீரியலாக உள்ளே போனவர் ஹீரோ ஆயிட்டாரு, அவர் தான் ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சீசன் இப்படியே போயிருமோ, கண்டென்ட்டே இல்லாமல் காமெடியாகவே போயிருமோ அப்படின்னு டீம் யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வின்னர் டாஸ்க்கு கொண்டு வந்தாங்க. இதில் சபரியை சொல்லும்போது நிஜமாக சபரி அதுக்கு டிசர்விங்கா அப்படின்னு கேட்டால் அவர் நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பிக் பாஸ்லேருந்து எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸை அவர் இன்டர்வியூ பண்ணக்கூடியவர். ஸோ போன சீசனில் அப்படி தான் பண்ணார். ஸோ எலிமினேட் ஆகி வரவங்கள அவர் இன்டர்வியூ பண்ணும்போது நல்லா வச்சு செஞ்சிருப்பார். ஆக்சுவலி நம்ம தமிழ் சீசனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, அவர் காமெடியாக தான் அதை செஞ்சிருப்பார். போன சீசனில் மஞ்சரி அருண் எல்லாமே நம்ம காமெடியாக தான் அதை செஞ்சிருப்பார். அது ஃபன்னாக தான் போயிருக்கும். தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா சிவாஜின்னு ஒருத்தர் தான் அதை பண்ணுவார். அதுக்கு பிறகு சிவாஜி பஸ் இன்டர்வியூனே வரும். எலிமினேட் ஆன உடனே அந்த அவர் வந்து போயிட்டு சேனல் சார்பாக வந்து அது பண்ணுவார், அந்த இன்டர்வியூ பண்ணுவார்னும் போது ஹாஷாக இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். ஏன் இப்படி பண்ணீங்க, அது பண்ணீங்க, இல்லை அதுதான் காரணமானு ரொம்ப ஹாஷாக இருக்கும் அப்படின்னும் போது நம்ம தமிழ் சீசனை பொறுத்த வரைக்கும் அது ஃபன்னாக தான் போச்சு. ரொம்ப ஜென்யூனாக தான் வந்து சபரி சார் அதை கொண்டு போனார். ஓகேங்களா? ஸோ இப்போ அவரே உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அந்த கேம் புரியாமல்ல, அவர் ரொம்பவே வந்து சைலண்ட்டும் கிடையாது, அவருக்கான விஷயங்களை எடுத்து வைக்கிறதுக்கான சரியான டைமை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தன்னோட நாலேஜ், நான் அவர் கெயின் பண்ண அந்த பிக் பாஸ் பற்றின நாலேஜை இன்னும் சரியாக எடுத்து வைக்கல அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு அவர் வந்து ஒரு ஜென்யூன் பர்சனாக இருக்காரு. ஆப்வியஸாக ஓகே எல்லார்கிட்ட சைலண்ட்டாக இருக்காரு, கொஞ்சம் எப்படி மூவ் ஆகிறதுன்னு மிங்கிள் ஆகிறதுக்கு. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது நிறைய பேர் சேரெலாம் கூட கூப்பிட்டுருப்பாங்க, சபரின்னு கூப்பிடு, சேரெலாம் வேணாங்க, சேரில் அண்ணன் கூப்பிடு அப்படின்னு இருப்பார். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லினஸ் பண்ணுறாரு, கைண்ட்னஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி டாஸ்க்லேயும் அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவர் வந்து வின்னர் டாஸ்கில் எல்லாரும் வின்னர்னு சொல்கிறதுக்கான விஷயமா இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. அவருக்கும் விஜய் பார்வதி ரெண்டு பேருக்குமான ஒரு
விஜய் பார்வதிக்கும் சபரிக்கும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இப்போ வந்து அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடுச்சு. ஏன்னா 2 பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்க தான் உள்ளே வந்திருப்பாங்க. நம்ம இங்கே வந்து வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி இல்லைங்க. வெளில நிறைய பேருக்கு நிறைய பேரை தெரியும் அப்படின்னும் போது உள்ளே தெரியாத மாதிரியும் காட்டிக்குவாங்க. இல்லை இவங்களும் பிக் பாஸ்க்கு வர போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேசி வச்சுக்கிட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு சர்ப்ரைஸாக இருக்க மாதிரி நீ உள்ள வந்துட்டியா நீ உள்ள வந்துட்டியான்னு பேசினாலுமே அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசி வச்சுக்குவாங்க. இல்லை தெரிஞ்சவங்க உள்ள வராங்க போது போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஜோவிகா விசித்ரா மேம்லாம் ஆல்ரெடி தெரியணும் போது ஜோவிகாவை கொஞ்சம் விசித்ரா மேம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுல தான் வனிதாவும் அமைச்சு வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உள்ள போயினா 2 பேருக்கும் முட்டிக்குச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க விஜய் பாரும் சபரியும் ஃப்ரெண்ட்ஸ்னும் போது அந்த ஒரு பாண்டிங் உள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன மிஸ் இது நம்மளுக்கு 1 hourல காட்டல. அங்கங்கே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சபரிக்கும் பாருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு சில இடத்துல பாரு வந்து பேசும்போது சபரி வந்து முகத்தை திருப்பிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து பேசுனா முகத்தை பார்த்து பேசலாம்ல, ஏன் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன், என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்லன்னும் போது ஒரு சில இடத்துல பாரு டாமினேட் பண்ணுற மாதிரி இவர் சொல்கிறாரு. டாமினேட் அப்படிங்கிற வேர்டு தப்பான வேர்டுலாம் இல்லைங்க. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கான செல்ஃப் ஸ்டாண்ட் எடுக்கணும் போது அது டாமினேஷனாக மாறும். எல்லாருக்கும் பவுண்டரிஸ் இருக்கும். ஆனால் அந்த பவுண்டரிஸ் யாருக்கு எந்த லெவல் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ திவாகர் சார் வந்து ரம்யா ஜோ அது சொல்லும் போது அந்த கண்ட்ரி இது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது அது வந்து அரோரா ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகலை. ஆனால் இவங்களுக்கு ட்ரிகர் ஆச்சு. ஆப்வியஸாக அது கண்டென்ட்டுக்காக அவங்க பண்ணது, அது ஒரு வேற விஷயம். ஆனால் எல்லாருக்குமே அதை வந்து பொறுத்துக்குவாங்களான்னு கேட்டால் அந்த டாலரன்ஸ் லெவலுங்கிறது அவங்களுக்கான பவுண்டரி செட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோதான் அப்படின்னு. இப்போ இதே திவாகர் சாரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்தோடனே சபரி அப்புறம் வந்து சபரி கெமியா இல்லை பிரவீன்ராஜ் கெமியான்னு தெரியல, ஆனால் கெமி கூட இருப்பாங்க. யாருன்னு எனக்கு சரியா தெரியல, கமெண்ட்ஸில் வேணால் ஷேர் பண்ணுங்க. வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு துணியை விரிச்சிட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணு நாங்கள் காசு போடுறோம் அப்படின்ற மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, அவர் பெர்ஃபார்ம் பண்ணட்டும் பிச்சை போடுற அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ட்ரால் பண்ணியிருப்பாங்க திவாகர் சார். அவரும் சிரிச்சுட்டே இருப்பார். அப்போ அதை வந்துட்டு வேற யாரோ சொல்லும்போது இதே வந்து என்ன பண்ணியிருந்தா நான் பொறுத்துட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னும் போது திவாகர் சாருக்கு ரொம்ப பொறுமை தான். அவர் பொறுமை தான் சொல்கிறத விட என்னவோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த ஃபிக்ஸட் மைண்ட்